Shalom, everyone. God bless you. Welcome to our study in the book of Romans. We are now part 10 of our study. ஷாலும் இந்த ராத்திரி வேளையில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ரோமர் புஸ்தகத்தினுடைய பாட படிப்புக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கு பார்க்கும்போது 10ஆம் பாகத்தில் நாம் வந்து சேர்கிறோம். Now, the book of Romans, the main outline, the first part, chapters 1 to 8, which is theological. ரோமர் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது முதல் பாகத்தை பார்க்கும் பொழுது 1 8 அதிகாரம் வரைக்கும் அது கொள்ளும். அது இறையியல் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். We have done under the three parts. The first part is the problem of sin. அதில் கீழ் பார்க்கும்போது 3 பகுதிகள் இருக்கிறது. முதல் பிரச்சனை என்னவென்று சொன்னால் பாவத்தை குறித்ததான பிரச்சனைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். That's the problem. Then the second part is the solution, justification. முதல் பாகத்தை பார்க்கும்போது அதனுடைய பிரச்சனை பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாம் பாகத்தை பார்க்கும்போது அதற்குரிய தீர்வை நாம் பார்க்கிறோம். அதுதான் நியாயப்படுத்தல் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். Because of what the Lord Jesus Christ has done on the cross, when we repent, when we accept Christ, we are declared righteous in the sight of God. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் செய்த காரியத்தின் மூலமாக நம் மனம் திரும்பி அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே நாம் இப்படியாக நியாயப்படுத்தப்படுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And this righteousness comes from God through Jesus Christ. It is the righteousness of Jesus that we have received. And when we stand before God, God sees us as a righteous person, and that righteousness is the righteousness of Christ. இயேசு கிறிஸ்துவினோட நீதியை பார்க்கும் பொழுது நம் மீது அது வைக்கப்படுகிறனால இப்பொழுது பிதாவின் முன்பாக வந்து நிற்கும் பொழுது நம் நீதிமான்களாய் வந்து நிற்கிறோம். அது எப்படி பார்க்கப்படும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறதை காண்பிக்கும். Now this is called justification. இதுதான் பார்க்கும் பொழுது நியாயப்படுத்தல் என்று சொல்லி நீதிப்படுத்தல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Very important term. This is one part of our salvation, or the beginning of our salvation. So we need to know this term called justification, where God declares us not guilty. இந்த வாக்கியத்தை நம்ம மனப்பாடம் பண்ணுவது நல்லது. என்று சொன்னால் நம்முடைய மனம் திரும்புதலில் பார்க்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தை மிக மிக முக்கியம். ஆண்டவர் நம்மை இப்படியாக நியாயப்படுத்தி நம்மை தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் நிற்க வைக்கிறார். So imagine justification is like God giving us a huge big box, a present box. இது எப்படி இருக்கும் என்று சொன்னால் நம்ம நினைப்பதற்கு சுலபமாக ஆண்டவர் நமக்கு இப்படியாக நீதிப்படுத்தல் என்று சொல்லும் ஒரு பெரிய ஒரு பெட்டியை நமக்கு கொடுக்கிறது போல சமமாகும். A present. அந்த ஒரு பரிசு நமக்கு கொடுக்கிறதை போல ஆகும். But when we open the box, we find within the box there are lots of other prizes. ஆனாலும் அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசை நாம் திறக்கும் பொழுது அந்த பரிசுக்குள்ளாக இன்னும் அநேக பரிசுகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். So let's open one by one and see what else do we have, or what are the blessings that we have as a result of being justified. ஆகினாலே அதாவது நாம் நியாயப்படுத்தல் நீதிமானாக்கப்படுத்தல் நிமித்தமாக என்னென்ன காரியம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் ஒன்றுக்கு பின் ஒன்றாக நாம் கவனிப்போமாக. Let's go to chapter 5 verse 1. 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஐந்தாம் அதிகாரம் 1வது வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். Therefore, since we have been justified through faith, we have peace with God through our Lord Jesus Christ. Now, God is a triune God, Father, Son and Holy Spirit. தேவன் என்று சொல்லும் பொழுது திரித்துவ தேவனாய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். Salvation cannot be achieved by man by his own effort. God has to grant us that salvation. ரட்சிப்பை பார்க்கும் பொழுது மனிதனுடைய சுய முயற்சினாலே அவன் ரட்சிப்பு அடைய முடியாது. ஆனாலும் தேவன் தாமே அந்த ரட்சிப்பை மனுஷனுக்கு அருள வேண்டியதா இருக்கிறது. No human being or angel can reconcile us to God. எந்த ஒரு மனுஷனும் சரி அல்லது எந்த ஒரு தூதனும் சரி தேவனோடு நம்மை ஒப்புரவு செய்ய முடியாது. Only God can do that. தேவன் மாத்திரமே, கடவுள் மாத்திரமே இதை செய்ய முடியும். And God's a triune God, Father, Son and Holy Spirit. The one that we refer to as the Son of God or refer to as the Word of God,
he became flesh, he became a human being. தேவன் என்று சொல்லும் பொழுது நம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை திருத்துவ தேவன் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். இந்த குமாரனை பார்க்கும்போது அவர் மனுஷனாய் மாறி இருக்கிறார். The word became flesh. அந்த வார்த்தையானது மாமிசமாகி வந்திருக்கிறது. So now we have God in human form revealing God. இப்பொழுது பார்க்கும் பொழுது கடவுள் மனுஷ ரூபத்தில் கடவுளை வெளிப்படுத்துகிறதை நாம் கவனிக்க முடியும். And so God the Son helps us, if you like, to be reconciled with God the Father. ஆகினாலே கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும், அதாவது குமாரன் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நம் பிதாவாகிய கடவுளோடு நம்மை ஒப்புருவாக்குகிறதை நாம் பார்க்க முடியும். Therefore it's all in Christ and through Christ that we can approach the Father. ஆகினால்தான் கிறிஸ்துக்குள்ளாகவும் கிறிஸ்துவின் மூலியமாகவும் தான் நாம் தேவனிடத்தில் வந்தடைய முடியும், கடவுளிடத்தில் வந்தடைய முடியும். And the Holy Spirit helps us. பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு இதில் உதவி செய்கிறார். Because we have accepted Jesus Christ and what he has done, now in Christ we now have peace with God. இயேசு கிறிஸ்துவையும் அவர் செய்த காரியங்களும் நாம் ஏற்றுக்கொண்டபடினாலே இப்பொழுது நாம் தேவனோடு சமாதானம் அடைகிறோம் என்று சொல்லி கவனிக்கிறோம். Now we need to understand what it means now that we have peace with God. இப்பொழுது தேவனிடத்தில், அதாவது பிதாவினிடத்தில் சமாதானமாகிறோம் என்று சொல்லும்போது இந்த வாக்கியத்தை நாம் என்னவென்று சொல்லி உணர்ந்து கொள்ள வேண்டும். We can have peace in Christ or peace with God. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக சமாதானம் பெற முடியும், அல்லது தேவனோடு நாம் ஒப்புரவாக அல்லது சமாதானமாக முடியும். Now when we accept Christ the Prince of Peace, we have peace within our hearts, but this is peace with God. சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம் உள்ளத்தில் சமாதானம் வருகிறது. இது என்ன செய்கிறது என்று சொன்னால் தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஒப்புரவு, ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. Why? ஏன்? Now read verse 10, same chapter verse 10. அதே அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. For if while we were God's enemies, we were reconciled to him through the death of his Son, how much more, having been reconciled, shall we be saved through his life? At one time we were enemies of God. ஒரு காலத்தில் பார்க்கும்போது தேவனுக்கு சத்துருவாக நாம் இருந்தோம். We were living our own lives. We may know about God, but God was not the center of our lives. நாம் சொந்த வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம், தேவன் யார் என்று சொல்லி, கடவுள் யார் என்று சொல்லி அறிந்திருப்போம். ஆனாலும் கடவுளை நம் வாழ்க்கையின் மத்தியஸ்தராய் ஆக்கி கொண்டிருக்க மாட்டோம். So at one time we were enemies of God, but now in Christ and through Christ we have peace with God. We are no longer his enemies. In fact, we are now become his children. ஒரு காலத்தில் பார்க்கும் பொழுது தேவன் யார் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். ஆனாலும் இப்பொழுது பார்க்கும் பொழுது தேவனோடு நமக்கு ஒரு சமாதானம், ஒரு ஒப்புதல் ஆயிருக்கிறது. தேவனோடு சமாதானம் பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். So peace with God can be just another way of saying being reconciled to God. அதாவது தேவனோடு சமாதானமா இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறோம், அது என்ற வார்த்தை பயன்படுத்தலாம். What else do we have as a result of being justified? நாம் நீதிமானாக்கப்பட்ட பின்பு நமக்கு வேற என்ன காரியம் இன்னும் இருக்கிறது? Let's read verse 2. இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். Through whom we have gained access by faith into this grace in which we now stand, and we boast in the hope of the glory of God. Two things here. Let's focus on the first part. ரெண்டு காரியம் இங்க இருக்கிறது. முதல் பகுதியில் நாம் இப்படியாக கவனம் வைத்துக் கொள்வோம். Now that we have been declared righteous, we have been justified, we have access to God. இப்பொழுது நாம் அதாவது நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்கள் என்று சொல்லி அறிக்கை செய்யப்பட்டிருக்கிறோம். முதல் காரியமாய் பார்க்கும்போது தேவனுக்கு அணுகும்படியாக நமக்கு ஒரு வழி திறக்கப்பட்டிருக்கிறது. I don't have to go through a priest or a high priest. Through Christ, my high priest, I have direct access to the Father.
பார்க்கும் பொழுது இப்படியாக இந்த பிரீஸ்ட் அவர்கள் மூலியமா நாம் கடந்து போக தேவையில்லை. அதில் அல்லது பிரதான ஆசாரிய மூலியமா கடந்து போக தேவையில்லை. தேவனுக்கு நேராய் நாம் கடந்து போக முடியும். Because Jesus Christ is our high priest and through him direct access to God. இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறபடினாலே தேவனுக்கு நாம் நேராக அணுகக்கூடிய இந்த பாக்கியம் இருக்கிறது. Remember, if a Jew is hearing all of this, ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு யூதன் இந்த காரியத்தை இப்பொழுது செவிமடுப்பான் என்று சொன்னால், the way he will approach God is in their temple. They have the outer court. அவர்கள் எப்படி தங்கள் தேவனிடத்தில் வருவார்கள் என்று சொன்னால், இங்கே தேவாலயம் இருக்கிறது, வெளிப்புறம் என்று சொல்லி பகுதி இருக்கிறது. They only can go to the outer court. They can't go to this place called the holy place. அவர்கள் வெளிப்புறம் மட்டும்தான் வந்தடைய முடியும், உள்புறமாகிய பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவர்கள் வர முடியாது. And they approach, and the first thing that you find is the altar of burnt offering, where an animal is to be a sacrifice as an offering to God. அவர்கள் எப்படி தேவனுடைய சமூகத்துக்கு நாடி வர வேண்டும் என்று சொன்னால், முதல் காரியம் அவர்கள் செய்ய வேண்டிய காரியம், தேவனுக்கு முன்பாக பலி செலுத்தும்படியாக ஏதாவது ஒரு மிருகத்தை அவர்கள் தேவனுக்கு நேராய் கொண்டு வர வேண்டும். And even that sacrifice, they bring it to a priest. The priest must check first. If everything is okay, then the priest will offer that as a sacrifice. அந்த பலியான மிருகத்தை கூட நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் முதலாவது நேரடியாக ஆசாரியரிடத்தில் கொண்டு வர வேண்டும். ஆசாரியர் பார்க்கும் பொழுது அந்த மிருகத்தை முற்றிலுமே பரிசோதித்து பின்புதான் அது பலியிடப்படும். But they can't go into the holy place. Only the priests are allowed to go in. ஆனாலும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அவர்களால் பிரவேசிக்க கூடாது. ஆசாரியர் மாத்திரமே அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். And when the priests they go into the holy place, there is a veil. Behind the veil is called the most holy place. That's where the Ark of the Covenant was in the Old Testament. But during the time of Jesus in the temple, there was no Ark of the Covenant. But there's a veil. Behind the veil is the most holy place. நீங்க பார்க்கும்போது இந்த ஆசிரியர் இந்த அதாவது இந்த இரத்தத்தை உள்ளுக்கு கொண்டு போகும் பொழுது, அந்த பலியை கொண்டு போகும் பொழுது அவர்கள் அந்த பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் தான் வர முடியும். அதுக்கு பின்பாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு திரைச்சலை இருக்கும். அந்த திரைச்சலைக்கு பின்பாக முன்பு பார்க்கும் பொழுது அந்த தேவனுடைய உடன்படிக்கைப்பட்டிருந்தது. இயேசுவின் காலத்தில் அந்த உடன்படிக்கைப்பட்டு இல்லை. ஆனாலும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில் இந்த திரைச்சலை என்று சொல்லி மூடப்பட்டிருக்கும். The priest can't go in. Only the high priest can go in, and once a year. அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு நீங்கள் பார்க்கும்போது சாதாரண ஆசிரியர் போக முடியாது. பிரதான ஆசாரியர் அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த ஸ்தலத்துக்குள் போக முடியும். So except for the high priest who can only go once in a year to the most holy place, the rest of them, even the priest can go in. அந்த பிரதான ஆசாரியர் தவிர, அதாவது அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு அதுவும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உள் பிரவேசிக்க முடியும். அந்த பிரதான ஆசாரியரை தவிர வேற எந்த ஒரு ஆசிரியரும் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள் போக முடியாது. We read when Jesus Christ was crucified on the cross, when he died, the veil in the temple was torn to two, and the Bible tells us from top to bottom, meaning it is God who did it. நாம் வாசித்திருக்கும் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மரிக்கும் பொழுது அங்கே தேவாலயத்தில் காணப்பட்ட அந்த திரைச்சிலையானது முற்றிலுமா மேலிருந்து கீழ்ப்பகுதி வரைக்கும் முற்றிலுமா அது கிழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது யார் செய்திருக்க முடியும்? நிச்சயமாய் கடவுள் தான் செய்திருப்பார். And the curtain of the veil in the temple during the time of Jesus was 60 feet in length, 30 feet in width. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் நீங்கள் கவனிக்கும் பொழுது அந்த தேவாலயத்தினுடைய திரைச்சிலையை பார்க்கும்போது எவ்வளவு நீளம் மற்றும் அகலம் இருந்துச்சுன்னா, அதனுடைய உயரத்தை பார்க்கும்போது 60 அடிகள் இருந்தது. அதனுடைய அகலமோ 30 அடிகளாய் இருந்தது. And the curtain was 4 inches thick. அதனுடைய திரைச்சீலினுடைய அதோடைய மொத்த அளவு நீங்க பார்க்கும்போது அதனுடைய இடை அளவு அது மொத்தம் சொல்லும் பொழுது 4 இன்ச்சு அளவுக்கு அதோடைய மொத்தமா இருந்தது. So when Jesus Christ died on the cross, the Father tore the veil or the curtain, showing us we can now go directly into his presence because our high priest, the Lord Jesus Christ, has offered himself as a sacrifice, and there's a perfect sacrifice. Now, because of him, we can go right into the most holy place or approach the Father.
இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் மரித்தபோது பிதாவானவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த திரைச்சிலை முற்றிலுமாய் கிழித்து அவர் என்ன காண்பிக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய பிரதான ஆசாரியராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தாமே உன்னத பலியாய் இருக்கிறபடினாலே அவர் சிறந்த பலி பரிபூர்ண பலியாய் இருந்தபடினாலே இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் அணுக நேரடியாய் நாம் தேவனிடத்தில் வர முடியும் என்று சொல்லி அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். So we don't have to go through like the Jews, or a Jew who has accepted Christ doesn't have to go through all the rituals and still can't go into the most holy place. But we, because we have been justified, we have direct access to God. நாம் யூதர்களைப் போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு யூதரையும் பார்க்கும் பொழுது அவர் ஆரம்பத்தில் யூதர்கள் கொண்ட சடங்காச்சாரத்தை போல அவர்கள் அதாவது சடங்காச்சாரத்தை செய்தாலும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாத நிலைமையில் குட்படாதபடிக்கு இன்றைக்கு நீங்களும் நானும் பார்க்கும் பொழுது நீதிமானாக்கப்பட்டது நிமித்தமாக தேவனுடைய சமூகத்துக்கு நேரடியாய் நாம் செல்ல முடியும். And this truth we find it in many places. For example, let's read Hebrews 4:16. இந்த சத்தியமானது நிறைய பகுதியில் நாம் வாசிக்க முடியும். உதாரணமான வசனத்தை இந்த பொழுது வாசிப்போம். எபிரேயர் 4:16 வசனத்தை நாம் வாசிப்போமாக. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாஸ்தான தண்டையிலே சேரக்கடவும். Let us then approach God's throne of grace with confidence, so that we may receive mercy and find grace to help us in our time of need. We can approach the throne of grace with confidence. அந்த கிருபாசனத்துக்கு முன்பாக தைரியத்தோடு நாம் தேவனுக்கு முன்பாக வர முடியும். Direct access to the throne of God. தேவனுடைய சிங்காசனத்துக்கு நேரடியான வாசல் நமக்கு இருக்கிறது. God may be in heaven, but I can access him directly because of what Jesus Christ has done. தேவன் பரலோகத்தில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தின் நிமித்தமாக நாம் தேவனுடைய சமூகத்தில் நேரடியாய் கிட்டி சேர முடியும். Ephesians 3:12. எபேசியர் 3:12 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. In him and through faith in him we may approach God with freedom and confidence. We can approach God with freedom and confidence. Why? In and through Christ. நாம் இப்படியாக உறுதியோடும் இப்படியாக நம் தேவனிடத்தில் வர முடியும் என்று சொன்னால் கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்தின் மூலமாய் தான். Now let's look at the third thing. Let's go back to the same verse, Romans chapter 5 verse 2. Let's focus on the second part. மூன்றாவது காரியத்தை இப்பொழுது நாம் கவனிப்போம். அதே 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கீழ்ப்பகுதிகளை உள்ள வசனத்தை கவனிப்போம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். Through whom we have gained access by faith into this grace in which we now stand, and we boast in the hope of the glory of God. The word hope in the scripture here is not the way we normally use in English, like I hope means, maybe it may happen, but I hope it will happen. That's not what it means. இங்க நம்பிக்கை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையோட வார்த்தை எனக்கு நம்ம சில சமயத்தில் சொல்லுவோமல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த காரியம் நடக்கும் அப்படி சொல்லுவோம். அதனுடைய பொருள் அல்லது அர்த்தம் கொண்டு வருகிறது அல்ல. Hope is certainty. இது உறுதியை காண்பிக்கிறது. So because we are justified, we have hope, certainty in God's glory. நாம் இப்படியாக நியாயப்படுத்தப்பட்டதலின் நிமித்தமாக அல்லது நீதிமானாக்கப்பட்டதலின் நிமித்தமாக தேவனுடைய மகிமை நமக்கு உண்டு என்று சொல்லி உறுதி நமக்கு இருக்கிறது. Now we have read earlier Romans chapter 3 verse 23. Paul made it very clear, for all have sinned and fallen short of God's glory. ரோமரின் 3:23 இதுக்கு முன்பாக நாம் வாசித்து இருக்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களானோம் என்று சொல்லி வசனத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். But now in Christ Jesus we have the hope of God's glory. ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமை குறித்து நமக்கு உறுதி அல்லது நம்பிக்கை இருக்கிறதை பார்க்கிறோம். Sin has caused us to fall short of God's glory, but in Christ he brings us back and we have that certainty of God's glory.
பாவமானது இப்படியாக தேவனுடைய மகிமையற்றவர்களாக நம்மை மாற்றி வைத்திருக்கிறது. ஆனாலும் கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலியமாக இன்றைக்கு பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமை குறித்து நமக்கு நம்பிக்கையின் உறுதியை அளித்திருக்கிறது. Now, the best thing I can think when I read about God's glory is 1 John chapter 3 verse 2. When Jesus returns, we will be like him. அதாவது தேவனுடைய மகிமை என்று சொல்லி சிறந்ததாய் நாம் கவனிக்க முடியும் என்று சொன்னால் 1 யோவான் 3:2 நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் இந்த உலகத்தில் வரும் பொழுது நாமும் அவரை போலவே இருப்போம் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். When we see him, we will be like him. On that day, we'll be given a glorified body. So that is the greatest glory of God to be revealed in us, and we have that hope, looking forward to the coming of Christ. தேவனுடைய மகிமை இப்படியாக நமக்குள் வெளிப்படுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் வரும் பொழுது நமக்கு தருவிக்கப்படும் அல்லது கொடுக்கப்படும். என்னவென்று சொன்னால், எப்படி இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அதே போல இயேசு கிறிஸ்து வரும் அன்று பார்க்கும் பொழுது நமக்கு மகிமையின் சரீரம் கொடுக்கப்படும். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை போல நாமும் இருப்போம். What else do we have because of justification? இந்த நீதிமானாக்கப்படுதல் நிமித்தம் வேற என்ன காரியம் நமக்கு இருக்கிறது? Remember, it's not just one big present box. When we open, we are taking on many different boxes. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஒரு பெரிய ஒரு பரிசு பொட்டி மட்டும் நமக்கு கொடுக்கப்பட்டதில்லை. அதை திறக்கும் பொழுது அதுக்குள்ளாக இன்னும் வேறு இன்னும் பரிசுகள் அதுக்குள்ளாக இருக்கிறது. Let's read verses 3 and 4. 3வது வசனமும் 4வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். Not only so, but we also glory in our sufferings, because we know that suffering produces perseverance, character, and character, hope. For Christians, when we go through difficult times, sufferings, especially because of faith, there is a purpose for it. கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நமக்கு விசேஷமாய் பார்க்கும் பொழுது விசேஷமாக நம்மளுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக நம் உபத்திரவத்திலோ அல்லது கடின பாதையில் கடந்து போகும் பொழுது அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. Sufferings and tribulations are not to pull us down, but they are there to help us to become better. உபத்திரமும் சோதனையும் பார்க்கும் பொழுது நம்ம கீழ் தள்ளும்படியாக அல்ல, நம்ம இன்னும் சிறந்தவர்களாய் மாற்றும்படியாக தான் அது நமக்கு வருகிறது. You find this Paul talking about this, you will find Peter talking about this, you will find James talking about the same thing. All three of them will talk about that trials and persecution and tribulations are to make us mature Christians. பவுலடிகளை பார்க்கும் பொழுது, யாக்கோபை பார்க்கும் பொழுது, அது நீங்கள் பேதுருவை நீங்கள் பார்க்கும் பொழுதும் சரி, இவங்க 3 பேரும் இந்த காரியத்தை சொல்லுவார்கள். என்னவென்று சொன்னால், நம்முடைய உபத்திரவம் நம்முடைய சோதனைகளும் நம்மை கீழ்ப்படுத்தும்படியாக அல்லது கீழே தள்ளும்படியாக அல்ல, ஆனாலும் நம்மை இன்னும் சிறந்தவர்களாக பலப்படுத்தும்படியாக தான் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி சொல்லுவார்கள். Let's go to James chapter 1 verses 2 to 4. Let's read it. வாசிப்போமாக. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 2 தொடங்கி 4 வரை நாம் வாசிக்க கேட்போம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரிகை செய்ய கடவுது. Consider it pure joy, my brothers and sisters, whenever you face trials of many kinds, because you know that the testing of your faith produces perseverance. Let perseverance finish its work, so that you may be mature and complete, not lacking anything. James will tell us, remember when you talk about Peter, James, or Paul, it is the Holy Spirit through them who is speaking to us. அதாவது பேதுரு அல்லது யாக்கோபு அல்லது பவுலடிகளை சொல்லும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் இவர்களை கொண்டு நம்மிடத்தில் பேசுகிறார். James will say, consider it pure joy, my brothers, whenever you face trials of many kinds.
இங்க யாக்கோபு சொல்லுகிறார், நீங்க அநேக உபத்திரவத்தில் கடந்து போகும் பொழுது அது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். We need to have now nobody enjoys suffering, nobody enjoys tribulation. நிச்சயமா உபத்திரவத்தை குறித்து அல்லது பாடுகளை குறித்து யாரும் மனமகிழ்ச்சியா இருக்க மாட்டார்கள். You know, a lot of Christians, the way they've been hearing tribulation is something not for us, something bad. But that's not the way the scripture, the New Testament present to us. It's present to us as something that will happen. And number two, it is actually to help us mature. அநேகர் கேள்விப்படுகிறதை போல அல்லது செவிமடுக்கிறதை போல அல்ல, அதாவது உபத்திரவம் சொல்லி பாடுகளும் நமக்கல்ல, கிறிஸ்தவர்களுக்கு அல்ல என்று சொல்லி அவர்கள் கேள்விப்படுவார்கள். ஆனாலும் வசனம் அப்படி சொல்லுகிறது அல்ல. வசனம் நமக்கு சொல்லுகிறது, உபத்திரவமும் இந்த நம்முடைய பாடுகளும் பார்க்கும் பொழுது நம்மை இன்னும் உறுதிப்படுத்த அல்லது இன்னும் முதிர்ச்சிக்குள் கொண்டு வரதான் நமக்கு வருகிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. So we're reading James tells us to have the right attitude when we face not one but trials of many kinds. அதாவது யாக்கோபு நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், நாம் அநேக உபத்திரவத்தில் கடந்து போகும் பொழுது எப்படிப்பட்ட மனப்பான்மையை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு போதிக்கிறார். You see, troubles will be there, whatever we think is going to be there, but if we approach with the right attitude, when the troubles are over, we will be a stronger and a better Christian. சோதனைகள், பிரச்சனைகள், நமக்கு உபத்திரவங்கள் அங்கேதான் இருக்க போகிறது. ஆனாலும் எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு நாம் அதுக்குள் கடந்து போகிறோம் என்று சொல்லி அதுதான் முக்கியம். எப்படிப்பட்ட மனப்பான்மையில் நாம் கடந்து போவோம் என்று சொன்னால், அந்த உபத்திரவத்தை தாண்டி இன்னும் முதிர்ச்சி உள்ளவர்களாக, நம் வளர்ந்தவர்களாக காணப்படுவோம். It develops our character. It helps us to be more mature, stronger believer. நம்முடைய குணாதிசயங்கள் இப்படியாக வளர்க்கக்கூடிய காரியமா இருக்கிறோம். இந்த காரியம் முடியும் பொழுது நாம் தேவனுக்குள் இன்னும் பலப்பட்டவர்களாக, இன்னும் உறுதி உள்ளவர்களாக நாம் மாறிவிடுவோம். In Romans chapter 5, our suffering, when we persevere in our suffering, it builds our character, and that helps us to be certain about the hope that we have. நம்முடைய உபத்திரவத்தை பார்க்கும் பொழுது, இந்த உபத்திரவத்தில் நாம் தொடர்ந்து போராடும் பொழுது நம்முடைய குணாதிசயங்கள் இப்படியாக கடந்து குணாதிசயங்கள் காணப்படுகிறது. இதுக்குள்ளாக எப்படிப்பட்ட குணாதிசயம் வரும் என்று சொன்னால், தேவன் மீது நம்பிக்கை உள்ள குணாதிசயம் காணப்படும். So if you're going through trials, difficult times, especially because of your Christian faith, don't complain, don't get bitter. We are to rejoice, because that is like training for us to become stronger. அதாவது விசேஷமாக நம்முடைய கிறிஸ்துவின் விசுவாசத்தின் நிமித்தமாக நாம் சோதனைக்குள் கடந்து போகும் பொழுது அல்லது உபத்திரவத்தில் கடந்து போகும் பொழுது அதை குறித்து நம் மனசஞ்சலப்பட்டோ அல்லது புலம்பிக் கொண்டு இருக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால், அந்த காரியமானது நம்மை இன்னும் உறுதிப்படுத்த போகிறது, நம்மை இன்னும் பலப்படுத்த போகிறது. Remember, when we are reading Romans, when we are reading James, many Christians were going through difficult times because of their Christian faith. And what did they tell them? Don't worry. You see, take it as joy. You're going to become stronger. ரோமர் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுதும் சரி, யாக்கோபின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுதும் சரி, அங்கே உள்ள கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் உபத்திரவத்தில் கடந்து போகிறார்கள். ஆனால் கடந்து போகிற மத்தியில் எப்படி அவர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், இதை குறித்து பயப்பட வேண்டாம், நீங்கள் அதை மன சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், இதை கடந்து போகும்போது நாம் இன்னும் வளர்ந்தவர்களாக, நாம் இன்னும் முதிர்ச்சிக்குள்ளாக போகிறோம் என்று சொல்லி. So because of justification, even tribulation has a good purpose. நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினாலே இந்த உபத்திரவம் கூடிய நம் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் கொண்டதாய் தான் இருக்கிறது. So one of the gifts is tribulation. Don't throw it away. It's good for us. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பரிசு என்னவென்று சொன்னால் உபத்திரவம். ஆகினாலே அதை நாம் எடுத்து வீசிட வேண்டாம். அது நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பரிசு. 2 Timothy chapter 3 verse 12, I believe Paul says, if anyone wants to live a righteous life in Christ Jesus, will be persecuted. 2 தீமோத்தேயு 3:12 நீங்கள் வாசிக்கும் பொழுது பவுலடிகள் சொல்லுவார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் அவன் நீதிமானாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் உபத்திரவத்தில் மத்தியில் கடந்து போவான் என்று சொல்லி. Now this is what I believe, based on the scripture, the kind of attitude we need to have. வேதாகமத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட, அதாவது குணம் கொண்டிருக்கிறவர்களா நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையான ஒரு காரியம் தான் இது. Let me just read it. Our attitude towards Christian sufferings must change.
கிறிஸ்துவர்களுடைய உபத்திரவத்தின் பார்க்கும் பொழுது நம்முடைய மனப்பான்மை மாறப்பட வேண்டும். We must see tribulations not as nuisance and obstacles, but paths to greater glory. உபத்திரவம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அது நமக்கு வருகிற தொல்லைகள் அல்லது ஒரு தடைகள் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். அது மகிமையின் பாதைக்குள் நம்மை நடத்துகிறது என்று சொல்லி கவனிக்க வேண்டும். Sufferings become an exercise for spiritual growth, and as long as we cling to the Lord, and when sufferings leave, we become stronger. இந்த உபத்திரம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய கிறிஸ்துவ வளர்ச்சிக்கு அது ஒரு நமக்கு பயிற்சியாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவை பிடித்திருக்கிற வரைக்கும் இந்த உபத்திரவம் நம்மை விட்டு நீங்கும் பொழுது நாம் இன்னும் முதிர்ச்சி உள்ளவர்களாக இன்னும் பலமுள்ளவர்களாக மாறிவிடுவோம். Today, many Christians think and behave like a spoiled kid. இன்றைக்கு பார்க்கும்போது அநேக கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது அதாவது கெடுக்கப்பட்ட பிள்ளைகளைப் போல இருக்கிறார்கள். Spoiled kid means just give them everything, and you don't find them growing in respect, in honor or discipline, because we just give them whatever they want. அதாவது எப்படி பெற்றோர்கள் பிள்ளைகள் கெடுக்கிறார்கள் சொன்னால் பிள்ளைகள் எது கேட்டாலும் கொடுக்கறது. அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு மரியாதையிலையோ ஒரு கனத்திலேயோ இல்லை மற்ற காரியங்கள் வளர்ச்சியை காண்பது கிடையாது. We want a Christianity of ice creams and sweets, and not a Christianity with a cross. This is what most people want. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது எப்படிப்பட்ட கிறிஸ்துவத்தை விரும்புகிறார்கள் என்று சொன்னால் நமக்கு இனிப்பு பதார்த்தத்தை போல ஒரு ஐஸ்கிரீம் போல இருக்கணும், அது சிலுவையா இருக்கக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறார்கள். Biblical Christianity takes us to the path of the cross. அதாவது வேதத்தின் அடிப்படையில் உள்ள கிறிஸ்துவத்தை பார்க்கும் பொழுது நாம் நம்மை சிலுவையின் பாதைக்குள் நம்மை கடத்தி செல்லுகிறது. Many think prosperity and suffering are opposites. They are not. அநேக நினைக்கிறார்கள் இப்படியாக ஆசீர்வாதமும் உபத்திரவும் அது வேறு எதிர்மறையான காரியங்கள், ஆனாலும் அப்படி அல்ல. Sufferings are avenues for prosperity. For prosperity isn't money alone, but our soul, our attitude and character must all prosper. நாம் இப்படியாக செழிப்பு என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு பார்க்கும் பொழுது அதாவது உபத்திரம் அதனுடைய பொருள் அல்ல என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் செழிப்பு என்று சொல்லும் பொழுது வெறும் பணம் மாத்திரம் அல்ல, ஆனால் நம்முடைய ஆத்துமா, நம்முடைய குண அதிசயங்கள், நம்முடைய மனப்பான்மை எல்லாம் அது செழிப்பாய் இருக்க வேண்டும். What else do we have? Blessings and benefits because of justification. We have seen a few. Let's see a few more. அதாவது இந்த நியாயமாக்கப்படுதலின் அதில் நீதிமானாக்கப்படுதலினுடைய நிமித்தம் நமக்கு ஆசீர்வாதத்தை குறித்து இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இன்னும் நமக்கு என்ன கிடைக்கும் நாம் இன்னும் தொடர்ந்து கவனிப்போம். Chapter 5 verse 5. 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. And hope does not put us to shame, because God's love has been poured out into our hearts through the Holy Spirit who has been given to us. Two things that has been given to us. ரெண்டு காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. Now that we are justified, and as we read in Galatians, because we are sons of God, God sent His Spirit into our hearts. இப்பொழுது நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினாலே கலாத்தியர் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஆவியை நம் இருதயத்துக்குள் வைக்கிறார். So we receive the Holy Spirit, and through the Holy Spirit God has poured out His love. பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியை நமக்குள்ளாக பெற்றிருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியின் மூலமாக நாம் தேவனுடைய அன்பை பெற்றிருக்கிறோம். So we have His love to love Him, and we have His love to love others. எப்படிப்பட்ட அன்பை நாம் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தேவனை நேசிக்கிற ஒரு அன்பை பெற்றிருக்கிறோம். அதே சமயத்தில் மற்றவர்கள் நேசிக்கிற ஒரு அன்பையும் நாம் பெற்றிருக்கிறோம். Then verses 6 to 10. பின்பு 6லிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது deliverance from God's wrath. தேவனுடைய கோபாக்கினிலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. This is something in the future. இது வரும் எதிர்காலத்தை குறித்து நமக்கு சொல்லுகிறது. Now in chapter 1 we read that God's wrath is being revealed right now. முதலாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய கோபாக்கினியானது இப்பொழுது நமக்குள் வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் வசனத்தை வாசிக்கிறோம். Now when we said now we are talking about when the book of Romans was written 2000 years back itself, God was revealing His wrath. இப்பொழுது என்று சொல்லி நாம் வாசிக்கும் பொழுது ரோமர் புஸ்தகம் எப்பொழுது எழுதப்பட்டதோ அந்த காலத்திலிருந்தே தேவன் தம்முடைய அந்த கோபாக்கினியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
how did he or how does God reveal his wrath right now? Those who reject God and want to live a life of sin, God hands them over. அதாவது எப்படி தேவன் தம்முடைய கோபாக்கினை இப்பொழுது வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், யாரெல்லாம் தேவனுக்கு நேராய் முரட்டாட்டம் பண்ணி அவரை உதாசீனப்படுத்தி புறக்கணிக்கிறார்களோ தேவன் அவர்களை ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். Now this is deliverance from the wrath of God that's going to come. இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது வரப்போகிற தேவனுடைய கோபாக்கினைக்கு நம்மை தப்புவித்து அல்லது விடுதலையாக்குகிற காரியமாய் காணப்படுகிறது. Now, many believe that it's referring to the final judgment and the lake of fire. நிறைய ஆட்கள் நம்புகிற விஷயம் என்னவென்று சொன்னால், இறுதியில் வரப்போகிற அந்த நியாய தீர்ப்பும் அந்த அக்கினி கடலிலிருந்து தப்பித்தல் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். Yeah, we are not God's enemies. We have been justified. We are God's children. So obviously, that wrath of God is not for us. நாம் இப்பொழுது தேவனுடைய சத்துருக்களாக இல்லை, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகினாலே நிச்சயமாக தேவனுடைய அந்த கோபாக்கனை நமக்கல்ல, தேவன் அதிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். Verse 11. 11வது வசனம். அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். Not only is this so, but we also boast in God through our Lord Jesus Christ, through whom we have now received reconciliation. Now, because of all of this, we also rejoice. இதன் மூலமாக நாம் எல்லோரும் மனமகிழ்ச்சியா இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். We are joyful because we are declared not guilty. I have God's Spirit within me. He's poured out His love. I can have direct access to Him. I'm delivered from His coming wrath. So many blessings as a result of justification. நிறைய ஆசீர்வாதங்கள் இப்படியாக நாம் பார்க்கிறோம். இதுதான் இந்த நாம் நியாயப்படுத்தப்பட்டுதலினுடைய ஆசீர்வாதம். தேவன் ஆவியான நமக்குள்ள இருக்கிறார், அவரோட அன்பு நமக்குள்ள இருக்கிறது, நமக்கு மனமகிழ்ச்சி இருக்கிறது, தேவனுடைய கோபாக்கினால் நாம் தப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So our former condition, we will not be reading the verses. We were powerless, we were ungodly, we were sinners, we are enemies. But now through Jesus Christ, our present condition, we have been justified, we are saved, we are reconciled to God. இந்த காரியத்தில் நாம் கவனிக்கும் பொழுது நம்மளுடைய முன்னிலையை பார்க்கும் பொழுது, ஆரம்பத்தில் பார்க்கும்போது நாம் பலனற்றவர்களாக இருந்தோம், தேவ அற்றவர்களாக, தேவ மகிமையற்றவர்களாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம், தேவனுக்கு எதிராளிகளாய் சத்துருவாக இருந்தோம். ஆனாலும் இன்றைய நிலையை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தின் மூலியமாக நாம் இப்படியாக நியாயப்படுத்தப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்படப்பட்டிருக்கிறோம், அதே சமயத்தில் தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். So remember, when you say, oh, I've accepted Christ, I've been justified, don't just go away. Stop there and see all the blessings and benefits. And I don't think Paul is giving us a full list, but a sample of the benefits that we have because of justification. ஆகினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆகினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த காரியத்தில் மாத்திரம் நாம் நிப்பட்டிக்கொள்ளாதபடிக்கு பவுலடிகள் சில காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். மற்ற வேத பகுதியிலும் இருக்கிறது. இந்த முழு காரியத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் கவனிக்க வேண்டும். Now that we reconcile in God, we see that 3 times it mentions about we are rejoicing. We rejoice in 3 areas. 3 பகுதியில் இப்படியாக நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம் அல்லது சந்தோஷமாய் அல்லது மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி எதன் மூலியமாக என்று சொன்னால் இந்த ஒப்புரவாக்குதலின் மூலியமாக வருகிறது என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். One, we rejoice in the hope of the glory of God. Remember Romans 3:23, all have sinned, fallen short of God's glory. But now in justification we have hope, certainty that one day we will be covered with God's glory, and that will take place when Jesus returns. இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது, அதாவது தேவனுடைய அந்த நம்பிக்கையின் மகிமையில நாம் மனமகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொல்லி அதை எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த மகிமை பரிபூர்ணமாகிறதை, அப்பொழுது பரிபூர்ணமான மனமகிழ்ச்சி வருகிறதை நமக்கு காண்பிக்கிறது. Number 2, we rejoice in our sufferings. இரண்டாவது காரியத்தை பார்க்கும் பொழுது உபத்திரவத்திலும் நான் மேன்மை பாராட்டுகிறோம். Because our sufferings are not just to give us a hard time,
it's going to help me to become better. உபத்திரம் என்று சொல்லும்போது நமக்கு ஒரு கடினமான சூழ்நிலையை பாதையை உருவாக்குறது மாத்திரமல்ல, நாம் அந்த உபத்திரத்தில் கடந்து போகும் பொழுது இன்னும் சிறந்தவர்களாய் நம்மை மாற்றப் போகிறது. And thirdly, we read in verse 11, we rejoice in God himself. மூன்றாவது பார்க்கும்போது தேவனை பற்றியிலும் நாம் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி இந்த மூன்று காரியத்தையும் நாம் கவனித்திருக்கிறோம். Now Paul is going to explain something really magnificent, and we need to just take our time and try to understand what he's explaining. பவுலடிகளை பார்க்கும் பொழுது மாபெரும் காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்க போகிறார். இதை நாம் நேரம் எடுத்து இதை அறிந்து கொள்வது மிக அவசியமாகும். He's going to talk about two men. ரெண்டு நபர்களை வைத்து அவர் இங்கே பேச போகிறார். Two Adams. ரெண்டு ஆதாமை வைத்து அவர் பேச போகிறார். The first Adam and the last Adam. முதலாம் ஆதாம், இறுதியான ஆதாம் என்று சொல்லி கவனிக்க போகிறோம். The first Adam is an Adam that we know from the book of Genesis. முதல் ஆதாம் என்று சொல்லும்போது யார் என்று சொன்னால் ஆதியாகம புத்தகத்தில் பார்க்கிறோம் அல்லவா, அந்த ஆதாம் தான் அவர். And Paul will take that Adam as a type of the final Adam, Jesus Christ. அதாவது பவுலடிகளை பார்க்கும் பொழுது இந்த ஆதாமை எடுத்து உதாரணமாக காண்பிக்கக்கூடிய அந்த கடைசி ஆதாமை வைத்து அவர் இங்கே பேசுவார். Now there are many types in the Old Testament. A type is something that's pointing forward under the new covenant or pointing to Jesus Christ. அதாவது வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் நாம் கவனிக்கும் பொழுது மாதிரிகள் என்று சொல்லி நாம் கவனிப்போம். என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில், அது இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் நிறைவேறுகிற காரியத்தை இங்கே பழைய ஏற்பாட்டில் மாதிரிகளாக காண்பிக்கப்படும். Like the animal sacrifices are a type of the great and final sacrifice of Jesus. அதாவது இந்த மிருக பலிகளை பார்க்கும் பொழுது எந்த பலிக்கு மாதிரியா இருக்கிறது என்று சொன்னால் இறுதியான பிரதான பலியாக இயேசு கிறிஸ்துவின் பலியை அது காண்பித்ததாய் காணப்படுகிறது. You even people like Joseph, David, they are a type of Christ. யோசேப்பு, தாவீதை பார்க்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவுக்கு மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now a type doesn't have to be perfect exactly like Jesus. Something about that type that is pointing to Christ. அதாவது மாதிரி என்று சொல்லும்போது கிறிஸ்துவை போல பரிபூர்ணமாய் இருக்க வேண்டிய அவசியம் அல்ல, ஆனால் கிறிஸ்துவினுடைய காரியம் கொண்ட சில காரியங்கள் அதாவது அமைந்திருக்கிற காரியத்தில் இது காண்பிக்கிறதை பார்க்க முடியும். Like David was not perfect, he had his flaws, but David as the king of Israel was a type of the final king of Israel. அதாவது தாவீதை பார்க்கும் பொழுது அவர் பரிபூர்ணமான மனுஷன் அல்ல, நிறைய குறைபாடுகள் அவருக்குள்ளாக இருந்தாலும் அவர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி காண்பித்ததை எதற்கு மாதிரியாக காண்பித்தது என்று சொன்னால் கடைசியாய் வரப்போகிற, இறுதியாய் வரப்போகிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை அது மாதிரியாக காண்பிக்கப்பட்டது. Now Adam messed up in a big way, but something about Adam that is a type of the coming, the other Adam. ஆதாமை பார்க்கும்போது அநேக காரியத்தில் அவர் இப்படியாக அவர் மோசம் பண்ணினதை நாம் கவனிக்க முடியும். ஆனாலும் ஆதாமினுடைய சில காரியங்களை பார்க்கும் பொழுது வரவேண்டிய இறுதி ஆதாமை காண்பித்த அல்லது மாதிரியை காண்பித்த ஒரு அடையாளமாய் காண்பிக்கிறது. Now the headship of Adam is we were all in Adam. ஆதாமினுடைய தலைமைத்துவத்தை பார்க்கும் பொழுது நாம் எல்லோரும் ஆதாம்குள்ளாக இருக்கிறோம். We were in Adam. நாம் ஆதாம்குள் இருந்தோம். Now read verses 12 to 14. 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசியுங்கள். இப்படி இருக்க ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாய பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னம் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாய பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானான். Therefore, just as sin entered the world through one man, and death through sin, and in this way death came to all people because all sinned. To be sure, sin was in the world before the law was given,
But sin is not charged against anyone's account when there is no law. Nevertheless, death reigned from the time of Adam to the time of Moses, even over those who did not sin by breaking a command, as did Adam, who is a pattern of the one to come. Adam is a pattern of the one to come. He's a pattern of the one to come, Jesus. But in what terms is he a pattern? ஆதாமை பார்க்கும் பொழுது வரவேண்டிய இயேசு கிறிஸ்துவை குறித்துதான வகையாய் இருக்கிறார். ஆனாலும் எவ்வகையாக ஆதாம் நமக்கு காண்பிக்கப்படுகிறார்? The first Adam, from him all people came. Now the other Adam, Jesus Christ, going to start a new generation of people. முதல் ஆதாமை பார்க்கும் பொழுது ஆதாம் மூலியமாக எல்லா மனுஷர்களும் வந்தார்கள். ஆனாலும் அடுத்த ஆதாமை பார்க்கும் பொழுது அவர் மூலியமாக ஒரு புது சந்ததி உருவாக்கப்படுகிறது. Now we read that through the sin of one man, that man is Adam, death entered. நாம் கவனிக்கிறோம், ஒரு மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக, அந்த மனுஷன் யார் என்று சொன்னால் ஆதாம் மூலியமாக மரணம் உள்ளே நுழைந்தது. Eve was deceived by the serpent. ஏவாளை பார்க்கும்போது சர்ப்பத்தாலே அவள் வஞ்சிக்கப்பட்டாள். In fact, Paul will say Eve was deceived. பவுலடிகளை பார்க்கும்போது ஏவாள் வஞ்சிக்கப்பட்டார் என்று சொல்லி அவர் சொல்லுவார். The Bible holds Adam responsible. ஆனாலும் யார் இதுக்கு பொறுப்பா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆதாம் தான் பொறுப்பு என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. Now when we read Genesis 3, both of them sinned. Both of them ate from the fruit that they were not supposed to eat. ஆதியாகமம் 3 நீங்கள் வாசிக்கும் பொழுது 2 பேரும் பாவம் செய்கிறார்கள். 2 பேரும் புசிக்க கூடியாத அல்லது பருக கூடியாத கனியை அவர்கள் பருகி விடுகிறார்கள். Some say if Adam was there, he would have stopped the serpent or he would have stopped the Eve. சில பேர் சொல்லுவார்கள், ஒருவேளை ஆதாம் இந்த இடத்தில் இருந்திருந்தால் ஏவாள் பாவம் செய்யாதபடிக்கு அந்த சர்ப்பத்தோடு பேசாதபடிக்கு நிப்பாட்டி விட்டுப்பார் என்று சொல்லி. You go and read, Adam was right there. She will take the fruit and eat, and she will give to the man who was with her. அதாவது நீங்க நல்ல போய் வேதத்தை வாசிக்கும் பொழுது அங்கேதான் ஆதாம் இருக்கிறார். அதாவது அந்த பழத்தை கனியை அவர் பறிக்கும் பொழுது ஆதாம் அங்கே இருந்தபடினால் தான் புசிக்க கொடுக்கிறதையும் நீங்கள் கவனிப்பீர்கள். God said on the day that you will eat, you will die. And they did die spiritually, and physical death started. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கனிவை அவர்கள் புசிப்பார்கள் என்று சொன்னால் மரணம் வரும் என்று சொல்லி மெய்யாகவே பார்க்கும்போது ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டது. பின்பு அங்கே இங்க மாம்சத்தினுடைய மரணமும் ஆரம்பித்தது. And the serpent will say, you shall not die. And Eve was deceived by what the serpent said, and she will eat the fruit. And Adam is just standing and watching. Instead of stopping Eve, he sees, oh, Eve did not die. Then serpent was correct. அதாவது இங்கே சர்ப்பம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த கனியை புசித்தால் சாவ மாட்டீர்கள் என்று சொல்லி. அப்பொழுது ஏவாள் எடுத்து இந்த கனியை புசிக்கிறாள். ஆனாலும் ஆதாமோ பார்த்து கொண்டிருக்கிறான். ஆதாம் பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே இந்த கனியை புசித்த போது ஏவாள் சாகவில்லை. ஆகினாலே சர்ப்பம் சொன்னது சரி என்று சொல்லி அவன் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறான். Because of the sin of this one man Adam, death entered into the world. இந்த ஒரு மனுஷனாய் இருக்கிற ஆதாம் என்ற இவன் மூலமாக இந்த பாவத்தின் நிமித்தமாக மரணம் மனுஷனுக்குள் உட்பிரவேசித்தது. Sin is the door through which death entered. பாவம் என்கிற வாசல் வழியாகத்தான் மரணம் நுழைந்தது. And Adam, let's go to Acts 17:26. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். And those with English translation, some of it I will explain, so have a look at your translation. நீங்கள் எந்த மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தை வைத்திருக்கிறோ அதை கவனிங்கள். பின்பு பாஸ்டர் நமக்கு அதில் தெளிவாக்கம் கொடுப்பார். பாஸ்டர் அப்போஸ்தலர் 17:26. ஆமா. மனித ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமி எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். From one man he made all the nations that they should inhabit the whole earth, and he marked out their appointed times in history and the boundaries of the lands.
The translation that we just read says one man, that's Adam. In the Tamil, it said one blood. இங்கே மொழிபெயர்ப்பை பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழில் பார்க்கும்போது ஒரு ரத்தம் என்று சொல்லி நாம் கவனித்திருக்கிறோம். Now, if you read other translation, English translation, for example, King James version, it will say one blood. மற்ற மொழிபெயர்ப்பு ஒருவேளை நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் நீங்கள் பயன்படுத்திங்க சொன்னால் அங்கே ஒரே ரத்தம் என்று சொல்லி போட்டிருக்கும். The Greek word is blood. அந்த கிரேக்க பதார்த்தத்தில் பார்க்கும் பொழுது அது ரத்தம் தான். From one blood, the blood of Adam, all of us have come. All of us are born from the line of the blood of Adam. ஒரு ரத்தத்தின் மூலியமாக நாம் எல்லோரும் பிறக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது ஆதாமின் ரத்தத்தின் மூலியமாக தான் நாம் எல்லோரும் சந்ததிகளாக பிறந்திருக்கிறோம். Now I want you to think. கொஞ்சம் கவனியுங்கள். Death enters through sin. மரணமானது பாவத்தின் மூலியமாய் நுழைந்தது. Because all have sinned, all die. எல்லோரும் பாவம் செய்திருக்கிறபடினாலே எல்லோரும் மரித்தார்கள். Before the law was given, before the Mosaic law was given, sin was there, but it was not taken into account because there's no law. அதாவது மோசையின் பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக பாவமானது பெரிய கணக்கில் எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அப்பொழுது பிரமாணம் இன்னும் ஜனங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. Adam, although he didn't have the Mosaic law, had a law. What law? Don't eat that fruit. ஆதாம் இடத்தில் பார்க்கும்போது மோசையின் பிரமாணம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு பிரமாணம் ஆதாம் இடத்தில் இருந்தது, அந்த கனியை புசிக்க கூடாது. But from Adam to others, there was no law, if you like, Mosaic law, yet they all died. But then you die because of sin. ஆனாலும் ஆதாம்லேருந்து மற்றவர்கள் வரைக்கும் பார்க்கும் பொழுது அவர்கள் கையில் மோசையின் பிரமாணம் இல்லாவிட்டாலும் அவர்கள் மரித்து போகிறார்கள். எதற்காக மரித்து போகிறார்கள் என்று சொன்னால் பாவத்தின் நிமித்தமாக மரித்து போகிறார்கள். But if there's no law, sin is not taken into account. If sin is not taken into account, then they should not die. அதாவது பிரமாணம் இல்லாவிட்டால் பாவமானது அது கணக்கில் எடுக்கப்படாது. ஒருவேளை பாவம் கணக்கில் எடுக்கப்படாது என்று சொன்னால் அவர்கள் மரித்திருக்க கூடாது. For all have sinned. எல்லோரும் பாவம் செய்திருக்கிறோம். It is through sin death enters. பாவம் மூலியமா தான் மரணம் நுழைந்தது. What about babies? குழந்தைகள் பத்தி எப்படி? What sin have they committed? குழந்தைகள் என்ன பாவம் செய்திருக்கிறார்கள்? Why do they die? ஏன் அவர்கள் மரித்து போகிறார்கள்? They die because of sin. அவர்கள் பாவத்தின் நிமித்தமாய் தான் மரித்து போகிறார்கள். But they have not committed any sin. ஆனாலும் அவர்கள் எந்த ஒரு பாவமும் செய்ததில்லை. That's why we need to understand sin is not just the bad things that we do or breaking God's law. Sin is also the nature that we are born with. ஆகினாலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பாவம் என்று சொல்லும்போது செய்கிற காரியத்தல்ல, ஆனாலும் நம் சுபாவம் எந்த சுபாவத்தில் பிறந்திருக்கிறோமோ அதில் பாவம் இருக்கிறது. If we are not born with a sinful nature, there's no sin in us, why do we need salvation? நாம் அதாவது பாவத்தின் சுபாவத்தில் பிறக்கல, நமக்குள் பாவம் இல்லைன்னு சொன்னா ஏன் ரட்சிப்பு அவசியம்? Distinguish or try to understand the root and the fruit. ரெண்டு காரியத்தை நாம் பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று அதனுடைய வேர், இன்னொன்று அதனுடைய கனி. Fruit is what we can see. Fruit is doing the wrong things. கனி என்று சொல்லும் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம், அதாவது ஒருத்தவங்க தப்பிதம் செய்யும் பொழுது, தப்புகளை செய்யும் பொழுது அது கனியாய் காணப்படுகிறது. We call it sin. அது பாவம் என்று சொல்லி சொல்லுகிறோம். That is taking place because the root is also sin, sinful nature. அது ஏன் நடக்கிறது என்று சொன்னால் அதனுடைய வேரும் பாவமா இருக்கிறபடினாலே, அந்த பாவ சுபாவம் அங்கே இருக்கிறபடினாலே பாவம் கனியாக வெளிப்படுகிறது. That is why our nature has to be changed. That's why in Christ Jesus we become a new creation. ஆகினால் தான் நம்முடைய சுபாவம் மாற்றப்பட வேண்டும். ஆகினால் தான் வசனத்தில் பார்க்கும் பொழுது நாம் ஒரு புது சிருஷ்டியாக மாறுகிறோம். Now, let me give you an illustration taking Adam and Eve as two trees. ஆதாம் ஏவாளை ஒரு ரெண்டு மரங்களாக எடுத்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். Remember the Lord said good trees will bear good fruit and bad trees will bear bad fruit. ஞாபகம் இருக்கிறதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும் என்று சொல்லி.
So Adam and Eve, they are good trees when God created them, so I put them in color. ஆண்டவர் படைக்கும் பொழுது ஆதாமும் ஏவாளும் நல்ல மரங்களாய் இருக்கிறார்கள், ஆகினால் தான் இந்த வர்ணத்தில் இருக்கிறது. But when they rebelled, they became fallen people. So now we have Adam and Eve. I put that in a black color. They have sinned and lost God's glory. They are now sinful people. அதாவது தேவனுக்கு நேராக முரட்டாட்டம் பண்ணின போது அவர்கள் பாவத்தில் விழுந்தபடினாலே இப்பொழுது பாவ சுபாவமுடையவர்களாய் இருக்கிறார்கள், ஆகினால் தான் இப்பொழுது பார்க்கும்போது இந்த கருப்பு நிறத்தில் மரமாய் இருக்கிறது. So now Adam and Eve have become bad trees because of sin. பாவத்தின் நிமித்தமாக ஆதாமும் ஏவாளும் இப்பொழுது கெட்ட மரமாய் மாறிவிட்டார்கள். Remember, good tree bears good fruits, bad trees bear bad fruits. ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். Everyone has come from one blood, the blood of Adam. எல்லோரும் ஒரே ரத்தத்திலிருந்து வந்திருக்கிறோம், ஆதாமினுடைய ரத்தத்திலிருந்து வந்திருக்கிறோம். So Cain, Abel and everyone else are bad fruits. காயின், ஆபேல் மற்ற யாவரையும் பார்க்கும் பொழுது கெட்ட கனிகள். Abel was a righteous person, but he had a sinful nature. That's why, although he did not break any law that we know, yet he died. ஆபேலை பார்க்கும்போது அவனுக்கும் இந்த பாவ சுபாவம் இருந்தபடினாலே அவர் பாவம் செய்யாமல் இருந்தாலும், வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை, அவர் பாவம் செய்யாமல் இருந்தாலும் மரித்து போயிருக்கிறார் என்று சொல்லி கவனிக்கிறோம். Yes, we know Cain killed him, but then death comes through sin. What sin did Abel have that death was able to enter? அதாவது காயின் தான் ஆபேலை கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆனாலும் எந்த பாவமானது ஆபேலுக்குள் பிரவேசித்தது, ஆபேல் மரணம் அடைகிற வரைக்கும் இது காரியம் போனது. Because sin is the door through which death enters. ஏன் என்று சொன்னால் பாவம் என்கிற வாசல் கதவின் வழியாகத்தான் மரணம் நுழைந்திருக்கிறது. Abel, although did not commit any sin that we know of, but had a sinful nature, death is able to enter. ஆபேல் எந்த ஒரு பாவமும் செய்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு தெரியாது, நம் வேதம் சொல்லவில்லை. ஆனாலும் இந்த பாவ சுபாவம் கொண்டிருந்தபடினாலே மரணம் ஆபேலுக்குள் பிரவேசித்தது. And from this one blood, all of us have come. All mankind have come from that one blood. இந்த ஒரு இரத்தத்தின் மூலமாக முழு மனுஷர்களும் நாம் வந்திருக்கிறோம். Everyone who has come from that blood are born with a fallen nature. அதாவது இந்த இரத்தத்தின் மூலமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் விழுந்து போன சுபாவத்தில் கொண்டு நாம் வந்திருக்கிறோம். Only one person did not come through this bloodline. ஒரே ஒரு மனுஷன் தான் இந்த இரத்தத்தின் மூலமாக வரவில்லை. He came in the genealogy in the line, but not through the bloodline. அந்த சந்ததியின் மூலமாக அவர் இப்படியாக வந்ததை நாம் கவனிக்கிறோம். ஆனால் ஆதாமுடைய இரத்தத்தின் வழியாக, வம்ச வழியாக அவர் வரவில்லை. Hence the virgin birth. அதுதான் பார்க்கும் பொழுது நமக்கு இந்த கன்னியின் பிறப்பை குறித்து நமக்கு சொல்லப்படுகிறது. The blood of Jesus is also called in Acts chapter 20 as the blood of God. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் தேவனுடைய ரத்தம், கடவுளுடைய ரத்தம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. Now yes, it is human blood, but you cannot take the DNA and try to trace it. It is divine blood. இது மனுஷனோட ரத்தம் தான், ஆனாலும் அதனுடைய டிஎன்ஏ எடுத்து ஒரு மனுஷனோட ரத்தமா இது இருக்கிறது என்று சொல்லி நீங்க அதை கவனிக்கவே, அதை ஆராய்ந்து பார்க்க முடியாது. I'll finish in 2-3 minutes. Leviticus 17:11 says that life is in the blood. லேவியராகமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது உயிர் அல்லது ஜீவன் ரத்தத்துக்குள் இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லும். I don't really fully understand that, but life is in the blood. To redeem life, blood has to be redeemed. அதாவது ஒரு மனுஷனுடைய ரத்தத்துக்குள் ஜீவன் இருக்கும் என்று சொன்னால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவனோட ரத்தமும் மீட்டெடுக்கப்பட வேண்டும். The blood of Jesus was shed, and his blood can wash away our sins. Obviously that blood cannot be tainted blood. It cannot be Adamic blood. It has to be divine, holy blood.
இயேசு கிறிஸ்துவினோட ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த ரத்தத்தின் மூலியமாக தான் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாம் கவனிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மனுஷனுடைய ரத்தம் அல்லது ஆதாமினுடைய ரத்தமாக இருக்கவே முடியாது. ஆகினால்தான் இது தெய்வீக ரத்தம் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. Read Acts 20, அப்போஸ்தலர் நடவடிக்கை 20ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். verse 28. 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே தம்முடைய சுய ரத்தம். யாருடைய சுய ரத்தம்? தேவனுடைய, நம்முடைய சுய ரத்தம். சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Keep watch over yourselves and all the flock of which the Holy Spirit has made you overseers. Be shepherds of the church of God, which he bought with his own blood. Which he bought with his own blood. Who? God. யார் இந்த சுயரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார்னு சொன்னால் தேவன் தாமே. Who is God here? Jesus Christ. யார் இங்கே கடவுள் என்று தேவன் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து. God with his own blood. Amazing. I mean, this is really, our mind cannot really try to understand all of this, but it's just amazing. His blood is called God's blood. நாம் சிந்தையானது இந்த காரியத்தை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் நான் கவனிக்கும் பொழுது அவருடைய ரத்தம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால் அது கடவுளினுடைய ரத்தம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. For all have sinned. All who have come from this blood, this one man's blood, all of them have sinned. Only one person didn't come in that blood, that is Jesus Christ. இந்த ஒரு மனுஷனுடைய ரத்தத்தின் மூலியமா வந்திருக்கிற அத்தனை பேர்களும் பாவிகள் என்று சொல்லி எண்ணப்படுகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு நபர் அந்த ரத்தத்தின் மூலியமாக வரவில்லை, அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. So remember, when we read Romans 3:23, all have sinned, all who have come from that one blood. ஆகையினாலே ரோமர் 3:23 நீங்கள் வாசிக்கும் பொழுது எல்லோரும் பாவம் செய்து என்று சொல்லி இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது யார் எல்லோரும் என்று சொன்னால் இந்த ஒரு மனுஷனுடைய ரத்தத்தின் மூலியமா வந்த நாம் எல்லோரும் பாவிகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. Now you know why the virgin birth is important. இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் அறிவீர்களா ஏன் அந்த கன்னி பிறப்பு மிக மிக அவசியம் என்று சொல்லி? Pure untainted divine blood. அது எந்த ஒரு மாசற்ற தெய்வீக இரத்தமாய் காணப்படுகிறது. Right, God bless you. We will stop here. Hope to see you in the next lesson. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த பாடத்தில் மீண்டுமாய் உங்களை நாம் சந்திப்போமாக.